வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 82 காண்போமா? பக்தி தொண்டினை பிருது மகாராஜா தொடர்ந்து செய்து வந்தார். அவரது மனம் பகவானின் திருவடி தாமரைகளையே நினைத்து கொண்டிருந்தது. உடலியல் கருத்துக்கள் உடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விடுபட்ட பின்னரே பிருது மன்னரால் எல்லோருடைய இதயத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமாத்மாவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். பக்தி நிலையினை அடைந்த பிறகு அவர் ஞானம் மற்றும் யோக முறைகளில் பயிற்சி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. இதுவே தூய பக்தி நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதம் ஏவம் சசீர பிரவர சம்யோச்யாத்மானம்ப ஆத்மனி பிரம்மபூதோ திருடம் காலே தத்யாஜஸ்வம் கலேவரம். பிருது மகாராஜா உரிய நேரத்தில் தன்னுடைய பூத உடலை விட்டுவிட வேண்டும் என்பதினால் தன்னுடைய மனத்தை எப்பொழுதும் உறுதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளிலேயே வைத்திருந்தார். இவ்வாறு முற்றிலும் பிரம்ம பூத நிலையில் இருந்த வண்ணமே அவர் தன் பூத உடலை பிரிந்தார். அது எப்படி என்பதை காண்போமா? ஒரு குறிப்பிட்ட யோகாசனத்தில் அமர்ந்து விடுதலை பெறுவதற்காக மேற்கொள்ளும் ஆசனம் முக்தாசனம் ஆகும். அதன் மூலம் குண்டலினி சக்கரத்தினை வெற்றிகரமாக அடைந்து தனது உயிரினை படிப்படியாக மூலாதார சக்கரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து மணிப்பூர சக்கரம், அநாகத சக்கரம், விசீத்த சக்கரம் போன்றவற்றை தாண்டி இறுதியாக அக்ஞா சக்கரத்தினை அடைவதாகும். இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள அக்ஞா சக்கரத்தினை ஒரு யோகி அடையும் பொழுது அவர் பிரம்மரந்திரம் என்பதை, அதாவது மண்டை ஓட்டு துளையின் மூலம் ஊடுருவி அவர் விரும்புகின்ற எந்த லோகத்தையும் அவர் தெய்வீகமான வைகுண்டலோகம் அல்லது கிருஷ்ணலோகம், அதாவது கோலாகல பிருந்தாவனம், அதனை அடைகிறார். கிருஷ்ண உணர்வு பெற்றவர்களோ அல்லது பக்தி யோகத்தினை பயில்பவர்களோ 9 விதமான பக்தி தொண்டு, முக்தாசனம் போன்றவற்றில் ஈடுபடாமலேயே முழுமுதற் கடவுளை அடைவார்கள். முக்தாசன பயிற்சியின் மூலம் பகவானை அடைந்து பிரம்மபூத நிலை அடைவதாகும். பிரம்மபூத நிலைக்கு வராது ஆன்மீக உலகத்தை ஒருவரால் அடைய முடியாது. பகவத்கீதை மாம்சயோயபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பக்தி யோகத்தினை பயிலும் பக்தனானவன் எப்பொழுதும் பிரம்மபூத நிலையில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பக்தன் தன் மரணத்திற்கு பின் தானாகவே ஆன்மீக லோகத்தை அடைந்து பகவானிடம் செல்கிறார். அவர்களுக்கு இந்த குண்டலினி பயிற்சி தேவையில்லை. பக்தனாக இருந்த பிருது மன்னரால் இந்த யோக பயிற்சி ஏன் செய்யப்பட்டது என்றால், அவர் இயற்கையாக தனக்கு மரணம் வரும் வரை காத்திருக்க விரும்பவில்லை. அவர் விரைவாக பகவானுடைய உலகத்தை அடைய விரும்பினார். பிருது மகாராஜா தன் உடலில் உள்ள ஜீவ காற்றினை தன் தலையின் கபால ஓட்டின் துளைக்கு கொண்டு வந்து அங்கிருந்த நிலையிலேயே அனைத்து பற்றுகளையும் விட்டொழித்தார். படிப்படியாக ஜீவ காற்றினை வெளியில் இருக்கும் மொத்த காற்றுடன் கலந்தார். தன் உடலை பூமியுடனும் தன் உடலில் உள்ள நெருப்பினை மொத்த நெருப்புடனும் இணைத்தார். நிலத்தினை நீருடன் இணைத்தார், நீரை நெருப்புடன் இணைத்தார், நெருப்பினை காற்றுடன் இணைத்தார். நாம் 2வது காண்டத்தில் பிரம்மதேவன் நாரதருக்கு படைப்பு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை தெளிவாக அறிந்தோம். அதன்படி பஞ்சபூதங்களுடன் இணைந்தார். இவ்வாறு பிருது மகாராஜா படிப்படியாக தன்னை பகவானுக்கு அர்ப்பணித்து கொண்டு தன் உடலை துறந்து பகவானுடைய ராஜ்யத்தை அடைந்தார். அர்ச்சிஸ் என்ற பெயருடைய பிருது மகாராஜாவின் மனைவி கணவனை தொடர்ந்து தானும் காட்டிற்கு வந்து தன் கணவன் வாழ்ந்த வழியினை பின்பற்றி தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். அங்கிருந்த முனிவர்களைப் போல் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து துன்பங்களை மறந்து பக்தி தொண்டு செய்தார். மகாராணி தன்னிடத்தும் இப்பூமியினிடத்தும் மிகுந்த கருணை கொண்டிருந்த தன் அன்பு கணவனின் உடல் உயிரின்றி இறப்பதைக் கண்டு மிகவும் அழுதார். ஒரு சிதை அமைத்து அதில் தன் கணவனின் உடலை கிடத்தினாள். உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்திற்கு பிறகு ஆத்மா வேறு உடலை அடைகிறது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றங்களினால் வருந்துவதில்லை.
மகாராணி இதன் பிறகு பிருது மன்னருக்கு ஈமச் சடங்குகள் அனைத்தையும் செய்து தன் கணவர் உடல் வைக்கப்பட்டிருக்கும் சிதையினை மும்முறை வலம் வந்து எரியும் நெருப்பினில் புகுந்தார். தன் கணவர் உடல் எரியும் நெருப்பில் மனைவியும் புகுந்து உயிர் நீப்பதற்கு சககமன, அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்று பெயர். வேத நாகரிகத்திலிருந்து இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் மக்களிடையே இருந்து வந்தது. ஆங்கிலேயர் காலத்திற்கு பிறகும் கூட இப்பழக்கம் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் ஒரு மனைவி உடன்கட்டை ஏறுவதற்கான உடல் வலிமையை பெறாத வரையில் அவள் வலுக்கட்டாயமாக தீயினில் தள்ளப்படும் நிலை வந்தவுடன் இப்பழக்கம் மறையலாயிற்று. சிறந்த மன்னரான பிருதுவின் கற்பிற்சிறந்த மனைவியான அர்ச்சிஸின் துணிச்சல் மிக்க செயலினை கண்டு ஆயிரக்கணக்கான தேவர்களும் மன நிறைவுற்று தங்கள் வந்தனங்களை தெரிவித்தனர். மந்திரமலையின் உச்சியில் நின்று கொண்டிருந்த தேவர்களும் அவர்தம் மனைவியரும் எரிகின்ற சிதையின் மீது மலர் மாறி பெய்தனர். கற்பில் சிறந்த பிருதுவின் மனைவி தன் கணவனை தொடர்ந்து மேலுலகம் சென்றார். பகவானின் ராஜ்யத்தை அடைந்தார். பிருது மகாராஜாவின் சரித்திரத்தை படிப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி மைத்ரேய மகரிஷி சொல்லப்போவதை பகுதி 83 காண்போமா? நன்றி, வணக்கம்.